वणक्कम। तमिलक्कुम अमुदु एंड्रू पेर अंदत्त तमिल एंबत्त तमिल यंगल उयरुको नेर तमिल तायकु एन वणक्कम तमिल मन्ने वणक्कम तमिल नंबरगळे वणक्कम। मंच पर विराजमान भारतीय जनता पार्टी के वरिष्ठ नेता श्री वेंकैया जी नायडू, प्रदेश भारतीय जनता पार्टी के अध्यक्ष श्री पोन राधाकृष्णन जी, श्री मुरलीधर राव, श्री वी सतीश जी, श्री ला गणेशन जी, डॉक्टर तमिलिसाई जी, मोहन राजनु जी, श्री षणमुखा जी, मंच पर विराजमान छह पॉलिटिकल पार्टीज के सभी वरिष्ठ नेतागण और तमिलनाडु के प्यारे नागरिक भाइयों और बहनों, மேடையிலே வீற்றிருக்கின்ற மூத்த தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்களே, மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு முரளிதர் ராவ் அவர்களே, திரு வி சதீஷ் அவர்களே, திரு மோகன்ராஜுலு அவர்களே, திரு வி சண்முகநாதன் அவர்களே மற்றும் மேடையிலே வீற்றிருக்கின்ற 6 கட்சிகளுடைய மூத்த தலைவர்களே, आज सुबह गुजरात से निकल करके मैं नॉर्थ ईस्ट में मणिपुर इंफाल में एक रैली किया, उसके बाद आसाम में गुवाहाटी में रैली की और अभी आपकी सेवा में मैं चेन्नई पहुंचा हूं। இன்று காலையிலே குஜராத்திலிருந்து கிளம்பி வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் இம்பாலிலே ஒரு பேரணியை பேசிவிட்டு அஸ்ஸாமிலே கவுஹாத்தியிலும் ஒரு பேரணியில் பங்கு கொண்டு உங்கள் சேவைக்காக இப்பொழுது நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன்। 2014 पार्लियामेंट के इलेक्शन में लोगों का मूड क्या होगा, नतीजे कैसे आएंगे, सरकार किसकी बनेगी, ये अगर समझना है तो ये जन सैलाब को देखिए, ये लोगों की भीड़ को देखिए, आपको पता चल जाएगा हवा का रुख किस तरफ चल रहा है। 2014 மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது, தேர்தல் முடிவுகள் எப்படி வரும், யாருடைய ஆட்சி அமையும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிய வேண்டுமானால் இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது அனைவருக்கும் புரிந்துவிடும் எந்த பக்கத்தில் இப்பொழுது அலை வீசிக் கொண்டிருக்கிறது என்று। भाइयों बहनों, देश की आजादी के 60 साल के अधिक समय के बाद भी देश ने कभी भी ऐसा संकट नहीं देखा था जो पिछले 10 साल में दिल्ली में बैठी हुई कांग्रेस लेड यूपीए गवर्नमेंट के कारण हमारा देश बर्बाद हुआ है।
இந்த நாடு சுதந்திரம் அடைந்த 60 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்று கடந்த 10 ஆண்டுகளிலே டெல்லியிலே காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய ஆட்சியிலே இந்த நாடு எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறதோ இவ்வளவு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை நாம் சந்தித்ததே கிடையாது. आखिरकार सरकार किसके लिए होती है? क्या सरकार अमीरों के लिए होती है? क्या सरकार सुखी संपन्न लोगों के लिए होती है? भाइयों बहनों, अमीर लोगों के लिए, सुखी संपन्न लोगों के लिए अपने काम अगर निकलवाने हैं तो उनके पास रुपयों की इतनी ताकत होती है वो दुनिया की सारी सेवाएं खरीद सकते हैं. அரசாங்கம் என்பது எதற்காக இருக்கிறது? அரசு பணக்காரர்களுக்காக இருக்கிறதா? சுகமான வாழ்க்கை வாழ்பவர்களுக்காக இருக்கிறதா? பணக்காரர்களும் சுகஜீவனம் செய்து கொண்டிருப்பவர்களும் அவர்களுடைய பணத்தை வைத்து உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு சக்தியையும் அவர்களால் விலைக்கு வாங்கிவிட முடியும். अमीर को साधन संपन्न लोग अगर बीमार हैं तो चाहे वैसा डॉक्टर ला सकते हैं. उनके बच्चों की पढ़ाई करनी है, चाहे वैसे स्कूल कॉलेज पसंद कर सकते हैं. लेकिन गरीब कहां जाएगा? பணக்காரருக்கு உடல் சரியில்லை என்றால் வைத்தியரை எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் பண வசதியை வைத்து கொண்டு வர முடியும். அவர்களை குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டுமானால் எந்த ஒரு கல்வி நிலையத்திற்கும் அனுப்பி படிக்க வைக்க முடியும். ஆனால் இந்த ஏழை எங்கே செல்லுவான் இந்த வசதிகளுக்காக? अगर गरीब बीमार हो गया तो उसको सरकारी अस्पताल के सिवाय जगह नहीं होती. अगर गरीब के बच्चों को पढ़ना है तो सरकारी स्कूल के बिना जगह नहीं होती है. और इसलिए सरकार गरीब के लिए होती है. सरकार के हर काम गरीब की भलाई के लिए होने चाहिए. ஒரு ஏழைக்கு உடல் சரியில்லை என்று சொன்னால் அரசு மருத்துவமனைக்கு அவன் செல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு ஏழையுடைய குழந்தை படிக்க வேண்டுமானால் அரசு பள்ளிக்கூடத்திற்கு அவன் குழந்தை செல்ல வேண்டி இருக்கிறது. ஆகவே ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஏழைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இருக்க வேண்டும். लेकिन दिल्ली सरकार में बैठे हुए लोग गरीबों की बातें करते रहते हैं. आजादी के बाद लगातार हिंदुस्तान की जनता को एक ही भाषण सुनाते आए हैं. जब चुनाव आता है तो गरीब 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 की माला जपने लग जाते हैं. சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து அரசாங்கங்கள் டெல்லியிலே ஏழைக்காக என்ன செய்திருக்கிறது? தேர்தல் என்று வருமானால் அவர்கள் ஜெபமாலை வைத்துக் கொண்டு ஏழை ஏழை என்று அவர்கள் ஜெபம் செய்வந்த ஒரு செயல் மாத்திரம்தான் இதுவரை நடந்திருக்கிறது. भाइयों बहनों, उसी पार्टी के नेता ये कहते हैं कि गरीबी ये तो सिर्फ मन की अवस्था होती है, स्टेट ऑफ माइंड होता है. ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்லுகிறார் ஏழ்மை என்பது ஒருவனுடைய மனோநிலையை பொறுத்தது என்று. क्या ये गरीबों के साथ मजाक नहीं है? ये गरीबों के साथ अन्याय नहीं है? अगर यही उनकी मानसिकता रही तो गरीब की भलाई के लिए ये दल, ये पार्टियां, ये सरकार किसी का भला नहीं कर सकती है. இம்மாதிரியாக பேசுவது ஏழைகளை ஏளனம் செய்வதில்லையா? அவர்களுக்கு எதிராக நடக்கின்ற அநியாயம் இல்லையா? இம்மாதிரியான கட்சி ஆட்சியிலே இருக்குமானால் இந்த நாட்டிலே ஏழைகளுக்கான எந்த ஒரு நன்மையும் ஏற்பட போவது கிடையாது. दिल्ली में बैठी हुई सरकार को गरीबों के लिए थोड़ी सी भी पीड़ा होती, इनके दिल में थोड़ा सा भी दर्द होता तो तमिलनाडु के फिशरमैन का जो हालत हो रहा है वो हालत कभी नहीं होता. டெல்லியிலே உட்கார்ந்திருக்கின்ற இந்த அரசாங்கத்திற்கு
ஏழைகளை பற்றிய அக்கறை இருந்திருக்குமானால், ஏழைகளுடைய கஷ்டங்களை பார்த்து அவர்கள் மனதிலே உறுத்தல் இருக்குமானால், தமிழகத்திலே மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனை எந்த நாளும் நடந்திருக்காது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். भाइयों बहनों, आज तमिलनाडु के फिशरमैन को अनेक परेशानियां झेलनी पड़ती हैं। श्रीलंका की जेल में तमिलनाडु के फिशरमैन जेलों में जिंदगी गुजार रहे हैं। गुजरात के फिशरमैन पाकिस्तान की जेलों में जिंदगी गुजार रहे हैं। ये छोटे छोटे देश हिंदुस्तान को दबाते जा रहे हैं और दुनिया में हिंदुस्तान की कोई आवाज नहीं सुन रहा है। इसके लिए हिंदुस्तान के 125 करोड़ नागरिक जिम्मेवार नहीं है। हिंदुस्तान में दिल्ली में बैठी हुई दुर्बल सरकार, बिग गवर्नमेंट उसके लिए जिम्मेवार है। இந்த தமிழகத்திலே இருக்கின்ற மீனவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. அவர்கள் இலங்கையிலே சிறையிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குஜராத்தில் இருக்கின்ற மீனவர்கள் பாகிஸ்தான் சிறையிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இம்மாதிரியான பிரச்சனை ஏன் வருகிறது? இதற்காக இந்த நாட்டில் இருக்கின்ற 125 கோடி மக்களுடைய பொறுப்பு அல்ல. டெல்லியிலே இருக்கின்ற பலவீனமான அரசின் காரணமாக இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு நாடும் இந்தியாவுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. மத்தியில் இருக்கின்ற பலவீனமான ஆட்சியே இப்பிரச்சனைகளுக்கு காரணமாகும். कोई कल्पना कर सकता है कि 125 करोड़ देशवासियों वाला इतना बड़ा हिंदुस्तान, उदार मन वाला हिंदुस्तान, हर किसी की भलाई करने वाला हिंदुस्तान, लेकिन उसके पड़ोस में चारों तरफ नेपाल हो, बांग्लादेश हो, म्यांमार हो, श्रीलंका हो, पाकिस्तान हो, हर कोई हिंदुस्तान को परेशान कर रहा है। चीन परेशान करे, श्रीलंका परेशान करे, पाकिस्तान परेशान करे, बांग्लादेश परेशान करे और दिल्ली की सरकार हाथ पे हाथ रख करके बैठी रहे। इससे बड़ा दुर्भाग्य क्या हो सकता है? 125 கோடி மக்கள் இருக்கின்ற இந்த பாரத தேசத்திலே, அதுவும் உதார குணத்தோடு இந்த நாட்டு உலகத்திற்கே நல்லது நினைக்கின்ற இந்த சமுதாயம், அவர்கள் இலங்கை அரசாங்கத்தின் செயல்பாட்டின் காரணமாக பாகிஸ்தானால், மியான்மரால், பங்களாதேஷால், நேபாளால், சீனத்தால் பல்வேறு பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களே, அதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு நாட்டோடும் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டு இருப்பதற்கு காரணம் மத்தியிலே இருக்கின்ற பலவீனமான அரசாங்கம் கையை கட்டி கொண்டு பேசாமல் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பாரத தேசத்து மக்கள் அண்டை நாடுகள் அனைத்தாலும் துன்பத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது. और इसलिए भाइयों बहनों, हमारे पड़ोसियों को भी अगर हमें मदद करनी है, हमारे पड़ोसी देशों के साथ भी हमारे मधुर संबंध रखने हैं, तो उसकी पहली गारंटी है कि दिल्ली में मजबूत सरकार होनी चाहिए, हिंदुस्तान शक्तिशाली होनी चाहिए। अगर हिंदुस्तान शक्तिशाली है तो सारे अड़ोस पड़ोस के लोग हिंदुस्तान से दोस्ती बनाने का प्रयास करेंगे। நம்முடைய அண்டை நாடுகளோடு நல்ல உறவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் கூட டெல்லியிலே இருக்கின்ற அரசாங்கம் சக்தி வாய்ந்த ஒரு அரசாங்கமாக, வலிமை மிக்க ஒரு அரசாங்கமாக இருக்க வேண்டும். டெல்லியில் இருக்கின்ற அரசாங்கம் வலிமை மிக்க அரசாங்கமாக இருக்குமானால் அண்டை நாடுகளும் கூட நம்மோடு நல்லுறவு கொள்வதற்கு அவர்களே முன்வருவார்கள். भाइयों बहनों, ये दिल्ली में ऐसी सरकार है जिसने पड़ोसियों के साथ तो सारे संबंध बर्बाद करके रखे हुए हैं, अविश्वास का माहौल बना के रखा हुआ है। अड़ोस पड़ोस में हमारी कोई बात नहीं चलती है, इतना तो बर्बाद करके रखा है। उन्होंने भीतर हिंदुस्तान में भी सभी संवैधानिक संस्थाओं का भी वैसा ही माहौल पैदा किया है. இன்று இருக்கின்ற இந்த மத்திய அரசாங்கம்
அண்டை நாடுகள் அனைத்தோடும் நம்முடைய உறவுகளை கெடுத்து வைத்திருக்கிறார்கள். அண்டை நாடுகளோடு நல்லுறவு இல்லாமல் இருப்பது மாத்திரமல்ல, பாரத தேசத்திற்கு உள்ளும் கூட இருக்கின்ற அரசியல் சட்டப்படியிலான அனைத்து அமைப்புகளையும் கூட இந்த அரசாங்கமானது இப்பொழுது சீரழித்து வைத்திருக்கிறது. भाइयों बहनों, इतना बड़ा देश संवैधानिक संस्थाओं की मर्यादाओं का अगर पालन न करे, इंस्टीट्यूशनल सैंक्टिटी अगर नहीं बनी रहती, इंस्टीट्यूशनल सेंसिटिविटी को नहीं समझते हैं, इंस्टीट्यूशनल इंटीग्रिटी की आवश्यकता नहीं समझते हैं, तो देश अंदरूनी तनाव के अंदर और अधिक संकटों के अंदर फंसता चला जाता है. மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு அரசாங்கம் அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அமைப்புகளுடைய புனிதத்தை, அவர்களுடைய மரியாதையை, அவர்களுடைய நேர்மையை பாதுகாக்காமல் இருக்குமானால், புரிந்து கொள்ளாமல் இருக்குமானால் இந்த நாட்டிலே மிகப்பெரிய பதட்ட சூழ்நிலையை அது உருவாக்கிவிடும். भाइयों बहनों, कांग्रेस पार्टी ने विशेष करके 10 साल से यूपीए की सरकार ने हिंदुस्तान की सभी संवैधानिक संस्थाओं को तबाह करके रखा है, बर्बाद करके रखा हुआ है. இந்த காங்கிரஸ் அரசாங்கம் விசேஷமாக கடந்த 10 ஆண்டு காலமாக நாட்டினுடைய அரசியல் அமைப்பு மூலமாக உருவாக்கப்பட்ட அனைத்து அமைப்புகளையும் சீரழித்து வைத்திருக்கிறார்கள். गवर्नर, राज्यपाल पद की गरिमा राज्य और केंद्र के संबंधों में एक महत्वपूर्ण लिंक है, लेकिन ये देश का दुर्भाग्य है कि यूपीए सरकार ने राज्यपाल की पद की गरिमाओं को ठोस पहुंचाई है. इतना ही नहीं, राजभवनों को कांग्रेस कार्यालयों में परिवर्तित कर दिया है. ஒரு மாநிலத்தினுடைய கவர்னருடைய பொறுப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். மத்திய மாநில உறவுகளை, அரசாங்கத்தின் உறவுகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கின்ற ஒரு பதவி கவர்னர் பதவி. ஆனால் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் கவர்னருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ராஜ்பவனை எல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகமாக இப்பொழுது அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். देश की चुनी हुई विधानसभाएं कानून पारित करे और हिंदुस्तान में कांग्रेस ने बिठाए हुए गवर्नर उन कानूनों पर, उन फाइलों पर साइन न करे, चुनी हुई सरकारों के निर्णयों को अपमानित करे और देश के विकास के अंदर रोड़े अटकाने का काम करे. इस प्रकार से इंस्टीट्यूशनों का अपमान करने का काम ये दिल्ली में बैठी हुई सरकार कर रही है. மாநிலங்களிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற மாநில சட்டமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றும். ஆனால் காங்கிரஸ் கட்சியால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற கவர்னர் அந்த சட்டத்தை அவர் அதில் கோப்பிலே கையெழுத்து போட மாட்டார். மாநிலத்தினுடைய முன்னேற்றமானது இதன் மூலமாக தடுத்து நிறுத்தப்படும் என்று சொன்னால் மாநில அரசுகள் எப்படி மக்களுக்காக சேவை செய்ய முடியும்? एक तरफ देश बर्बाद हो रहा है, इनकम टैक्स जैसे डिपार्टमेंट का उपयोग क्या हो रहा है. मेरा गुजरात का अनुभव है, जो लोग पूंजी निवेश के लिए आए, कारखाने लगाना चाहते थे, लेकिन दिल्ली सरकार को पता चला कि गुजरात के अंदर लोग पूंजी निवेश कर रहे हैं, इन्वेस्टमेंट कर रहे हैं, ये इनकम टैक्स डिपार्टमेंट का उपयोग करके वहां पर नोटिस भेज करके रेड करके आप गुजरात में न जाओ, इस प्रकार के कारनामे करने का काम ये दिल्ली में बैठी हुई सरकार करती है. அதே போல இன்று டெல்லியில இருக்கின்ற காங்கிரஸ் அரசாங்கம் வருமான வரி அலுவலகத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறது. குஜராத்திலே மூலதனம் போடுவதற்காக வருகின்ற தொழிலதிபர்களை வருமான வரி இலாக்காவின் மூலம் அவர்களை துன்புறுத்துவதன் மூலமாக நீ குஜராத்திலே மூலதனம் போடக்கூடாது, அங்கு முதலீடு செய்யக்கூடாது என்று குஜராத்தின் முன்னேற்றத்திற்கு இவர்கள் தடைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். दिल्ली सरकार में अनेक प्रकार के कमीशन है, विमेन कमीशन है, ह्यूमन राइट कमीशन है, माइनॉरिटी कमीशन है, शेड्यूल कास्ट शेड्यूल ट्राइब के कमीशन है. इन कमीशनों का उपयोग
दलित, पीड़ित, शोषित इन लोगों के हकों की रक्षा करने के लिए होना चाहिए था। लेकिन दुर्भाग्य से इन सभी संवैधानिक संस्थाओं को यूपीए सरकार ने अपने राजकीय हथकंडों के लिए उपयोग करने के कारण उन संस्थाओं की भी सैंक्टिटी को खत्म कर दिया है। அதே போல மகளிர் ஆணையம், சிறுபான்மையினர் ஆணையம், எஸ்சி எஸ்டி மக்களுக்கான ஆணையங்கள், இம்மாதிரியான ஆணையங்கள் எதற்கு இருக்கிறது? தலித் மக்கள், ஏழ்மையிலே இருப்பவர்களுக்கு நன்மை செய்வதற்காக. ஆனால் இந்த ஆணையங்களை கூட செயல்பட விடாமல் மத்திய அரசாங்கம் முடக்கி அந்த ஆணையங்களையும் அவர்கள் சீரழித்திருக்கிறார்கள். सीबीआई जैसी संस्था जिसके माध्यम से हिंदुस्तान के अंदर बहुत सारी चीजें प्रस्तावित होने की संभावनाएं थी, बुरे लोगों के लिए भय पैदा होने की संभावना थी, लेकिन कांग्रेस पार्टी ने सीबीआई को अपना एक खिलौना बना दिया, राजनीतिक हथकंडे करने के लिए उपयोग में लाने लगे। पार्लियामेंट में वोट ऑफ कॉन्फिडेंस जीतना है तो सीबीआई के माध्यम से वोट बटोरे जाते हैं। सरकारें बनाने के लिए सीबीआई का उपयोग होता है। अपने विरोधी दल के नेताओं को जेलों में ठूसने के लिए सीबीआई का दुरुपयोग होता है। इस प्रकार की प्रवृत्ति ये यूपीए सरकार कर रही है। அதே போல சிபிஐ இந்த அரசாங்கம் தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. சிபிஐயின் மூலமாக இந்த நாட்டிலே பல்வேறு நல்ல செயல்களை செய்ய முடியும், தீய சக்திகளுக்கு அச்சத்தை கொண்டு வர முடியும். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக இந்த சிபிஐ பயன்படுத்தப்படுகிறது. பாராளுமன்றத்திலே வாக்கெடுப்பிலே வெற்றி பெற வேண்டுமா? சிபிஐ பயன்படுத்தி வாக்கெடுப்பிலே வெற்றி பெறுவது. அரசாங்கத்தை காப்பாற்ற, அரசாங்கத்தை உருவாக்க சிபிஐ இவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். हिंदुस्तान के गरीब से गरीब इंसान के मन में न्यायालय के प्रति, कोर्ट के प्रति, विशेषकर सुप्रीम कोर्ट के प्रति एक बहुत श्रद्धा और आदर है और वो बने रहना बहुत जरूरी है। लेकिन दिल्ली में बैठी हुई सरकार ने सुप्रीम कोर्ट की भी सैंक्टिटी को बहुत बड़ा नुकसान पहुंचाया है। सुप्रीम कोर्ट ने अनेक बातें कही, लेकिन ये दिल्ली में बैठी हुई सरकार सुप्रीम कोर्ट की मर्यादाओं को भी तोड़ दिया। जब हिंदुस्तान में किसानों ने पैदा किया अनाज सड़ रहा था, पानी में भीग रहा था, गेहूं खराब हो रहे थे, चावल खराब हो रहे थे, सुप्रीम कोर्ट ने कहा ये अनाज, ये अन्न गरीबों को बांट दो। ये दिल्ली की यूपीए की सरकार ने सुप्रीम कोर्ट की बात को नहीं माना। इतना ही नहीं, गरीबों को तो नहीं बांटा, उस अन्न को उन्होंने शराब बनाने वाली कंपनियों को 80 पैसों के दाम से बेच दिया और गरीब के पेट को लात मारने का काम सुप्रीम कोर्ट के कहने के बावजूद भी किया। அதே போல இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தை அவமதிக்கிறது. இந்த நாட்டிலே இருக்கின்ற சாதாரண ஏழை எளிய மக்கள் இன்னமும் கூட நீதிமன்றத்தின் மீது, குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை தொடர்ந்து இருக்க வேண்டியது அவசியமாகும். ஆனால் இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தையும் அவமதிக்கிறது, தீர்ப்பை அவமதிக்கிறது. இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் அரசாங்க கிடங்குகளிலே நனைந்து வீணாகி கொண்டிருக்கின்ற உணவு தானியங்களை ஏழை மக்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னால் நாங்கள் அதை ஏழை மக்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி சாராயம் உற்பத்தி செய்கின்ற கம்பெனிகளுக்கு 80 பைசாவிற்கு அதை விற்று கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் அவமதிக்கிறது. ஏழையின் வயிற்றிலே அவர்கள் உதைந்து கொண்டிருக்கிறார்கள். भाइयों बहनों, आपको मालूम होगा जब अटल बिहारी वाजपेयी देश के प्रधानमंत्री थे तब अटल जी ने एक सपना देखा था, हिंदुस्तान की नदियों को जोड़ने का, रिवर ग्रिड बनाने का। हम तमिलनाडु के लोग जानते हैं आज पूरा तमिलनाडु पानी के लिए कितना परेशान है। ये क्या हालत है, एक तरफ
नदियों में बाढ़ आ रही है, लोग परेशान हो रहे हैं। दूसरी तरफ लोग पानी के बिना परेशान हो रहे हैं। वाजपेयी जी की सरकार ने नदियों का रिवर ग्रिड बना करके हिंदुस्तान के अंदर कोने कोने में पानी पहुंचाने का एक बीड़ा उठाया था। उसके लिए टास्क फोर्स बनाया था, उसकी रिपोर्ट आई थी। गंगा कावेरी को जोड़ने का उन्होंने सपना देखा था। लेकिन भाइयों बहनों, ये यूपीए सरकार आने के बाद वो सारी योजना को डिब्बे में डाल दिया। तो किसी सज्जन ने सुप्रीम कोर्ट में पीआईएल की, सुप्रीम कोर्ट में जाकर के कहा ये काम क्यों रोका गया है। सुप्रीम कोर्ट ने यूपीए सरकार को तत्काल आगे बढ़ने के लिए आदेश दिए, एक कमेटी बनाने के लिए कहा। लेकिन ये यूपीए सरकार सुप्रीम कोर्ट की सैंक्टिटी को भी स्वीकार करने को तैयार नहीं। उन्होंने 15 महीने बिता गए लेकिन कमेटी नहीं बनाई और रिवर ग्रिड के प्रोजेक्ट को, गंगा कावेरी को जोड़ने के प्रोजेक्ट को उन्होंने डिब्बे में डाल करके रखा हुआ है। வாஜ்பாய் அவர்கள் அரசாங்கம் நடந்து கொண்டிருந்த பொழுது வாஜ்பாய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கனவு கண்டார்கள். இந்த நாட்டிலே தமிழக மக்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், நாம் தண்ணீருக்காக எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று. ஆகவே வாஜ்பாய் கண்ட கனவு இந்த நாட்டில் இருக்கின்ற தேசிய நதிகளை இணைக்க வேண்டும் என்று. அதன் மூலமாக ஒரு பக்கத்திலே வெள்ளம் வந்து மக்கள் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்திலே மக்கள் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேசிய நதிகள் இணைக்கப்பட வேண்டும், கங்கை காவேரி இணைக்கப்பட வேண்டும் என்று வாஜ்பாய் அரசாங்கம் திட்டம் வகுத்தது. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அதை செயல்படுத்தவில்லை. அந்த சமயத்திலே ஒருவர் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். உச்ச நீதிமன்றம் கேட்டது, 2002 வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த திட்டம் என்ன ஆயிற்று, அதற்கு ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும், அது செயல்படுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கேட்டுக்கொண்டு 15 மாதங்கள் ஆன பிறகும் கூட இன்னமும் கூட உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி கமிட்டி அமைக்காமல் நீதிமன்றத்தை இந்த அரசாங்கம் அவமதித்துக் கொண்டிருக்கிறது. इतना ही नहीं भाइयों, पंडित नेहरू के जमाने से हमारे देश में प्लानिंग कमीशन बना था। आज उन्होंने उस प्लानिंग कमीशन को जीरो कर दिया और एक झोला छाप लोगों का एनएसी बना दिया, एनजीओ का एनएसी बना दिया और आज देश का पूरा कारोबार एनएसी के हाथ में सुपुर्द कर दिया है। प्रधानमंत्री पद की गरिमा नहीं रही, प्रधानमंत्री के कार्यालय की गरिमा नहीं रही, प्लानिंग कमीशन की गरिमा नहीं रही। एक पूरी तरह पर्दे के पीछे से सरकार चलाने के कारनामे चल रहे हैं। அதே போல பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய காலத்திலிருந்து திட்ட கமிஷன் ஆனது உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நேஷனல் அட்வைசரி கவுன்சில் என்று சொல்லி திட்ட கமிஷனுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. எந்த விஷயம் திட்ட கமிஷனிலே விவாதிப்பது கிடையாது. பர்தாவுக்கு பின்னால் இருந்து கொண்டு யாரோ இந்த என்ஏசியின் மூலமாக இத அரசாங்கத்தை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்ட கமிஷனுக்கான மரியாதையும் காற்றிலே பறக்கப்பட்டு விடப்பட்டது. भाइयों बहनों, हिंदुस्तान के 60 साल के इतिहास में कभी भी दिल्ली सरकार और सेना के बीच में कभी तनाव नहीं हुआ। राष्ट्र की रक्षा के लिए ये बहुत महत्वपूर्ण बात होती है कि सरकार और सेना की तीनों विंग के लिए उनके बीच में कभी तनाव नहीं होना चाहिए, अच्छे से अच्छा कोऑर्डिनेशन होना चाहिए। लेकिन भाइयों बहनों, पिछले 10 साल में अनेक घटनाएं ऐसी घटी है कि दिल्ली की सरकार और हिंदुस्तान की सेना के बीच लगातार तनाव चलता रहा है। அதே போல நண்பர்களே, இந்த சுதந்திரம் கிடைத்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன இந்த காலகட்டத்திலே மத்திய அரசாங்கத்திற்கும் ராணுவத்திற்கும் இடையே எந்த பதட்டமும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. நாட்டின் பாதுகாப்பிற்காக ராணுவத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இடையே நல்ல உறவு இருக்க வேண்டும், பதட்டம் இருக்கக்கூடாது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளிலே ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் மூலமாக அரசாங்கத்திற்கும் ராணுவத்திற்கும் இடையே பல சந்தர்ப்பங்களிலே பதட்டமான சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. भारत की सेना में संप्रदाय के जहर की खेती पिछले 50 साल में कभी किसी ने नहीं की थी। लेकिन भारत की सेना के भीतर संप्रदाय के जहर की खेती करने का पाप
ये दिल्ली में बैठी हुई यूपीए सरकार ने किया। उन्होंने सेना को आदेश दिया कि सेना में गिनती करो कि किस धर्म के कितने लोग हैं, हिंदू कितने हैं, मुसलमान कितने हैं, ईसाई कितने हैं। और सेना ने कह दिया, दिल्ली सरकार को कह दिया, ये पाप हम सेना में नहीं होने देंगे। हम भारत मां के लाल है, हम संप्रदाय में सेना को नहीं बांटने देंगे। ये संप्रदाय के जहर की खेती सेना में जाकर के करने वाले लोग हिंदुस्तान को सुरक्षित कैसे रखेंगे? அதே போல இந்த நாட்டினுடைய ராணுவத்திலே மதவாத சிந்தனையானது ஒரு காலம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் நம்முடைய ராணுவத்திலே எவ்வளவு இந்துக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும், அந்த எண்ணிக்கை சொல்லு என்று கேட்டார்கள். அப்பொழுது நம்முடைய ராணுவம் சொன்னது, நாங்கள் பாரத தாயின் குழந்தைகள், இந்த எங்கள் ராணுவத்திற்குள் மதவாத எண்ணம் புகுவதை, அந்த பாவத்தை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த ராணுவத்திலே இந்த பாவச் செயலை செய்கின்ற இந்த அரசாங்கம் இந்த நாட்டை எப்படி காப்பாற்றப் போகிறது? इतना ही नहीं भाइयों बहनों, डिफेंस मिनिस्ट्री और सेना के बीच में भी तनाव चलता रहता है। डिफेंस मिनिस्टर पार्लियामेंट में एक बयान दे और सेना के अधिकारी पार्लियामेंट के बाहर दूसरा प्रेस स्टेटमेंट जारी करे, ऐसी स्थिति हिंदुस्तान ने पहली बार देखी है। அதே போல பாதுகாப்பு அமைச்சகத்திற்கும் ராணுவத்திற்கும் இடையே கருத்து வேறுபாடு. ராணுவ அமைச்சர் பாராளுமன்றத்திலே ஒரு அறிக்கை கொடுப்பார், ஆனால் ராணுவ அதிகாரிகள் வெளியிலே மற்றொரு அறிக்கை கொடுப்பார். இந்த மாதிரி சூழ்நிலை இந்த நாட்டிலே இதற்கு முன்பாக எந்த காலத்திலும் இருந்தது கிடையாது. भाइयों बहनों, मैं ये विषय आपको विस्तार से इसलिए बताया कि दिल्ली में बैठी हुई सरकार की सोच, उसके कार्यकलाप, उनका वर्क कल्चर, उनके राजनीतिक तौर तरीकों ने हिंदुस्तान को बिखराव के कगार पर लाकर के खड़ा रखा है। और अगर हमारे देश को बचाना है तो सबसे पहले इन लोगों की विदाई करना जरूरी है। இந்த அரசாங்கம் இதனுடைய சிந்தனை, செயல்படும் முறை, இது அனைத்தும் இந்த நாட்டை மிகப்பெரிய பிரச்சனையிலே இட்டு செல்ல வேண்டும் என்கின்ற முறையிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் இவர்களுக்கு உடனடியாக விடை கொடுத்தாக வேண்டும். भाइयों बहनों, इतने बड़े देश को अगर आगे बढ़ाना है तो दिल्ली में बैठी हुई सरकार का रुतबा कोऑपरेशन का होना चाहिए, उसका वर्क कल्चर कोऑपरेशन का होना चाहिए। कन्फ्रंट्रेशन के द्वारा इतने बड़े देश को नहीं चलाया जा सकता है। இவ்வளவு பெரிய நாட்டை நாம் வழிநடத்தி செல்ல வேண்டுமானால் மோதல்கள், முரண்பாடுகளில் இருந்து மாற்றம் கொண்டு வந்து ஒத்துழைப்பின் மூலமாக மாத்திரமே இந்த தேசத்தை நம்மால் வழிநடத்த முடியும். यूपीए सरकार के कारण आज देश की स्थिति ऐसी गंभीर बनी है कि सेंटर वर्सेस स्टेट का झगड़ा चल रहा है, स्टेट वर्सेस स्टेट का झगड़ा चल रहा है। एक राज्य दूसरे राज्य के साथ लड़ रहा है। कभी पानी के मुद्दे पर झगड़े हो रहे हैं, कभी जमीन के मुद्दे पर झगड़े हो रहे हैं, अरे कभी बसों के आवन जावन पर झगड़े हो रहे हैं। लेकिन दिल्ली की सरकार इन समस्याओं के समाधान के लिए जरा भी संवेदनशील नहीं है। அதே போல இன்று இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக மத்திய அரசிற்கும் மாநிலத்திற்கும் இடையே மோதல், மாநிலங்களுக்கும் மற்றொரு மாநிலத்திற்கும் இடையிலே மோதல், தண்ணீருக்காக, நிலத்திற்காக, இவர் போய் வருகின்றதற்காக இம்மாதிரியான மோதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி மோதல்களை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் அதற்கு தீர்வு காண்பதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை அவர்கள் எடுக்கவில்லை. कभी किसी ने पार्टी वर्सेस गवर्नमेंट, हिंदुस्तान के इतिहास में नहीं होता, पहली बार हो रहा है कि सरकार एक निर्णय करे और पार्टी के नेता आकर के उस निर्णय को तोड़फोड़ कर दे। पार्टी वर्सेस गवर्नमेंट का चित्र पैदा हुआ है। அதே போல கட்சிக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே கூட மோதல்கள் இதுவரை இருந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு என்ன சூழ்நிலை பாருங்கள், அரசு ஒரு முடிவெடுக்கிறது, அதை கட்சியிலே இருப்பவர் அந்த முடிவை நிராகரிக்க சொல்லுகிறார். இம்மாதிரியான சூழ்நிலை இதற்கு முன்பாக ஒருபோதும் இருந்தது கிடையாது.
प्लानिंग कमीशन और कैबिनेट के बीच में तनाव रहता है, झगड़े रहते हैं। प्लानिंग कमीशन एक बात लिख करके भेजता है, कैबिनेट उसको ठुकरा देती है। प्लानिंग कमीशन के चेयरमैन प्रधानमंत्री हैं, उसके बावजूद भी उसी प्रधानमंत्री की कैबिनेट प्लानिंग कमीशन की बातों को ठुकरा रहा है। அதே போல திட்ட கமிஷனுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே கருத்து வேறுபாடுகள், மோதல்கள். திட்ட கமிஷனுக்கு தலைவர் யாரு? பிரதம மந்திரி. ஆனால் அந்த திட்ட கமிஷனின் பரிந்துரையை மந்திரி சபை குழு நிராகரிக்கிறது. सरकार और सुप्रीम कोर्ट के झगड़े रोज की घटनाएं बन रही हैं। सरकार और सुप्रीम कोर्ट के बीच आए दिन झगड़े हो रहे हैं। அதே போல அரசாங்கத்திற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் தினந்தோறும் முரண்பாடும் மோதல்களும் இருந்து கொண்டிருக்கிறது. डिफेंस मिनिस्टर और आर्मी के बीच झगड़े चल रहे हैं। डिफेंस मिनिस्ट्री और आर्मी के बीच झगड़े चल रहे हैं। அதே போல பாதுகாப்பு அமைச்சகம் ராணுவத்திற்கிடையே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. और कांग्रेस के एक नेता कैबिनेट निर्णय करे, वो नेता प्रेस कॉन्फ्रेंस करे, कागज को फाड़ दे और पूरी कैबिनेट के निर्णयों को ठुकरा देने का काम करे। ऐसा वर्क कल्चर कभी हिंदुस्तान ने देखा नहीं है भाइयों बहनों। அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிறது, ஆனால் ஆளும் கட்சியினுடைய ஒரு தலைவர் பத்திரிகையாளர் கூட்டத்தில் இருந்து அந்த முடிவை கிழித்து தூக்கி எறிகிறார். இம்மாதிரியாக எங்காவது இந்த தேசத்தில் இதற்கு முன்பாக நடந்திருக்கிறதா? भाइयों बहनों, भारत जैसा देश संघीय ढांचे की ताकत पर चलता है, उसके फेडरल स्ट्रक्चर पे चल रहा है। लेटर एंड स्पिरिट में हमारे फेडरल स्ट्रक्चर की इज्जत होना जरूरी है। आज दिल्ली में बैठे हुए लोग राज्यों को सुबह मानने लग गए हैं, राज्यों की इज्जत नहीं करते हैं, राज्यों को अपमानित करते हैं। अरे किसी भी दल की क्यों न सरकार हो, अटल बिहारी वाजपेयी ने हिंदुस्तान के सभी राजनीतिक दल की सरकारों को गले लगाया था, समान रूप से उनका सम्मान दिया था, समान रूप से आगे बढ़ाने का अवसर दिया था। लेकिन ये यूपीए की सरकार राज्यों को नीचा दिखाने में, राज्यों में तनाव पैदा करने में, राज्यों के विकास की रुकावट डालने में आज यूपीए की सरकार पूरे फेडरल स्ट्रक्चर को तबाह कर रही है। அதே போல இந்த நாடு சமஷ்டி ஆட்சி முறையை நாம் வைத்திருக்கிறோம், கூட்டாட்சி முறை. மாநில அரசுகள் மதிக்கப்பட வேண்டும். ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் முட்டுக்கட்டை போடுகிறார்கள், மாநிலங்களை மதிப்பதில்லை. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியிலே இருந்த பொழுது மாநிலங்களோடு ஒத்துழைப்பு, தோளோடு தோள் தழுவி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நாம் மாநில அரசுகளுக்கு ஆதரவு கொடுத்து மரியாதையோடு நடத்தினோம். ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் அது எந்த கட்சியினுடைய ஆட்சியாக இருந்தாலும் மாநில அரசின் வளர்ச்சிக்கு விரோதமாக இவர்கள் நம்முடைய கூட்டாட்சி முறைக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். और इस विकृति का परिणाम यहां तक पहुंचा है कि तमिलनाडु में किसी गांव में पीने का पानी पहुंचाने के लिए पाइपलाइन डालनी हो, बीच में से रेलवे आती हो, तो 10-10 साल तक रेलवे पाइप डालने के लिए परमिशन दे देती है। वो गांव पानी के बिना तरसता रहता है। तमिलनाडु हिंदुस्तान का, वो किसान हिंदुस्तान का, वो तरसता हुआ किसान हिंदुस्तान का, रेलवे हिंदुस्तान की, सरकार हिंदुस्तान की, उसके बावजूद भी परमिशन लेने में परेशानी हो, ऐसी कैसी सरकार चल रही है? இது எந்த அளவிற்கு போய் முடிந்திருக்கிறது என்று பாருங்கள். ஒரு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக நாம் குழாய் போட வேண்டும். ஆனால் அந்த குழாய் ரயில்வே லைனை தாண்டி போக வேண்டி இருக்கிறது. அதர் மத்திய அரசாங்கத்தினுடைய இலாக்கா ரயில்வே டிபார்ட்மெண்ட், அதற்கு அவர்கள் அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு தண்ணீர் போகாமல் இருக்கிறது. அங்கே இருக்கின்ற விவசாயிகள் நீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இந்த விவசாயிகள் இந்தியர்கள், அந்த கிராமம் இந்தியாவில் இருக்கு, இங்க தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கு, ரயில்வே இலாக்கா இந்தியாவில் இருக்கு, இந்த அரசாங்கம் இந்தியாவோடது. ஆனால் இம்மாதிரியான பிரச்சனை இவர்கள் நம்முடைய விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் திண்டாடுகிறார்கள். लेकिन जो कांग्रेस पार्टी सरकार चलाने में फेडरल स्पिरिट को नकारती है,
वो ही दिल्ली की सरकार भ्रष्टाचार करने में फेडरल स्ट्रक्चर की बड़ी इज्जत करती है। उनके छोटे छोटे राज्यों के जो दल है उनको अनाप शनाप लूट करने के लिए मौका देती है, क्योंकि उनको सरकार बचानी होती है। और आपके तमिलनाडु में तो इसके बेनिफिशियरी बहुत बड़े बड़े बैठे हुए हैं। மத்தியில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் கூட்டாட்சி முறையை எப்படி சீரழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஆனால் ஊழல் செய்வதிலே இவர்கள் இந்த கூட்டாட்சி முறையை ரொம்பவே மரியாதை கொடுக்கறாங்க. மாநிலங்களில் இருக்கின்ற சின்ன சின்ன கட்சிகள் அவர்களோடு இவர்கள் கூட்டு சேர்ந்து கொண்டு ஊழல் செய்வதிலே இவர்கள் எப்படி அவர்கள் அதிகமாக செய்திருக்கிறார்கள் என்பது இந்த ஊழலின் மூலமாக பலன் அடைந்தவர்கள் தமிழ்நாட்டிலே நிறைய பேர் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு நான் சொல்லாமலே அது தெரியும். आज कांग्रेस के एक नेता गुजरात में गए थे, बिना सिर पैर की बातें करके आए हैं। झूठी जानकारियों के आधार पर आज वो गुजरात में जाकर के गुजरात को बदनाम करने का उन्होंने प्रयास किया है। और यहां तक कह दिया, एक ऐसे शब्द का प्रयोग किया गया तो आम तौर पर हिंदी भाषा में गाली देने के लिए प्रयोग में आता है। और उन्होंने गुजरात की जनता को उल्लू कह दिया, उल्लू। क्या देश के नेता ऐसी भाषा बोलते हैं? जिस जनता को आपने उल्लू कहा है, मेहरबान, आपकी पार्टी को 25 साल से उस जनता ने स्वीकार नहीं किया है। गुजरात की धरती पर कौन जनता को उल्लू बनाता है, वो जनता बराबर जानती है। और ये भी मान लीजिए, आपने जिस शब्द का प्रयोग किया है, आप समझ के रहिए, अब हिंदुस्तान की जनता को 60 साल तक आपने ऐसा बनाया, अब हिंदुस्तान की जनता आपकी उस भाषा को भी, आपके इस अहंकार को स्वीकार नहीं करने वाली है। இன்றைக்கு ஒரு காங்கிரஸ் தலைவர் குஜராத்துக்கு போயிருக்காரு. அங்கு குஜராத்திலே அந்த மாநிலத்தை அவமானப்படுத்துகின்ற விதத்திலே பேசியிருக்கிறார். தலகால் புரியாத வார்த்தைகள். ஹிந்தியிலே சாதாரணமாக ஒருவரை வசைபாடுவதற்கு உபயோகப்படுத்துகின்ற கெட்ட வார்த்தையை அவர் அங்கே பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு ஏமாளி, முட்டாள் என்பதை கிட்டத்தட்ட குறிக்கின்ற அந்த முட்டாள், ஏமாளி, முட்டாள் என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கின்ற உள்ளுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். நான் இவருக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், யாரை நீங்கள் ஏமாற்ற நினைக்கிறீர்கள்? 25 ஆண்டுகளாக குஜராத்திலே உங்கள் கட்சியை அனுமதிப்பதற்கு தயாராக இல்லாத குஜராத் மக்களிடம் போய் அவர்கள் யார் ஏமாற்றுக்காரர் என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். பாரத தேசத்திலும் உங்களுக்கு அதே மாதிரியான சூழ்நிலை ஏற்படும், உங்களுக்கு அப்படிப்பட்ட பாடத்தை அவர்கள் புகட்டுவார்கள் என்று நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். कांग्रेस पार्टी की 3 पीढ़ी में पूरी ताकत से गुजरात में झूठ फैलाने की कोशिश की, 3 पीढ़ी ने, लेकिन गुजरात की जनता के गले आपका झूठ नहीं उतरा है। गुजरात की जनता ने आपको स्वीकार नहीं किया है। आगे भी गुजरात की तरह हिंदुस्तान की जनता भी आपके झूठ को कभी स्वीकार नहीं करेगी। நீங்கள் 3 விதமாக குஜராத்திற்குள் போய் அந்த மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டீர்கள். ஆனால் குஜராத் மக்கள் உங்களால் அவர்களை ஏமாற்ற முடியாது என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு பாரத தேசத்து மக்களும் இனிமேல் நீங்கள் அவர்களை ஏமாற்ற முடியாது என்பதை நிரூபித்து காட்டுவார்கள். भाइयों बहनों, दिल्ली की सरकार में एक रिकाउंटिंग मिनिस्टर है। वो चुनाव हार गए थे, लेकिन रिकाउंटिंग में जीत गए और आपके तमिलनाडु से ही गए। हमारा क्षेत्र। और वो अपने आप को वो ऐसा मानते हैं कि जब परमात्मा बुद्धि बांट रहा था तो कतार में सबसे पहले वो ही खड़े थे।
மத்திய அரசாங்கத்தில் ஒருவர் மறு வாக்கு எண்ணிக்கை மந்திரின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தேர்தலில் தோத்து போனாரு, ஆனா மறு வாக்கு எண்ணிக்கையில ஜெயிச்சு விட்டார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆண்டவன் புத்தியை கொடுக்கும் பொழுது அவர் தான் முதல்ல நின்று புத்தியை வாங்கின்றது மாதிரியா நினைக்கிறார். ये रिकाउंटिंग मिनिस्टर, इनका अहंकार अब छत पे चढ़ करके बोल रहा है. आए दिन मेरे लिए अभद्र भाषा का प्रयोग करते हैं, हल्की बातें बताते हैं. मैं ज्यादातर मौन रहता हूं, क्योंकि मुझे मालूम है कीचड़ जितना फेंकोगे कमल उतना ही ज्यादा खिलने वाला है. இவர் அகங்காரத்தின் உச்சக்கட்டத்திலே ஏறி அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை பற்றி பலவாறாக மிகவும் மோசமான வார்த்தைகளிலே அவர் பேசுகிறார். ஆனால் பெருவாரியாக நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம், எவ்வளவு தூரம் சகதி மேல வருதோ அதை விட இன்னும் உயரமா தாமரை வரும், அதனால நான் மௌனமா இருக்கேன். ये रिकाउंटिंग मिनिस्टर ने अभी कहा कि मोदीज नॉलेज ऑफ इकोनॉमिक्स कैन बी रिटन बिहाइंड अ पोस्टेज स्टैम्प. ऐसा उन्होंने कहा है कि मोदी का आर्थिक विषयों का ज्ञान इतना छोटा है कि पोस्टल स्टैम्प पर लिख दें उससे ज्यादा नहीं है. देयर इज नो वन मोर इंटेलिजेंट देन हिम. அவர் என்ன நினைக்கிறார்னா, அவரை விட புத்திசாலி வேற யாருமே இல்லைன்னு நினைக்கிறார். Only if you put a postal stamp, a letter is delivered. போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டினதுக்கு அப்புறம் தான் கடிதமானது போய் சேரும். I have proved myself with my delivery. நான் என்னுடைய செயல்பாட்டின் மூலமாக நிரூபித்து காட்டி இருக்கிறேன். But you have proved as a top economist. நீங்கள் மிக பெரிய பொருளாதார நிபுணர் நினைச்சிட்டு இருக்கீங்க. Let me compare 3-4 indicators. நான் 3-4 விஷயங்களை இது தொடர்பாக ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். हो जाए मुकाबला. आप बहुत बड़ी बड़ी यूनिवर्सिटी में पढ़ करके आए हो, बहुत बड़े इकोनॉमिस्ट हो, प्रधानमंत्री भी बहुत बड़े अर्थशास्त्री, वित्त मंत्री भी बहुत अर्थशास्त्री दुनिया के देशों में पढ़े हुए हैं. मैं तो एक गरीब परिवार से आया हूं, गांव की छोटी सी स्कूल में पढ़ा लिखा हूं. हो जाए मुकाबला. சவாலை ஏற்றுக்குவாங்கிறார். நாம் போட்டு பார்க்கலாம். இந்த நாட்டினுடைய பிரதமரும் பெரிய பொருளாதார நிபுணர், இந்த நிதி அமைச்சர் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் படித்து வந்தவர், வெளிநாடுகளுக்கு போனவர்கள். ஆனால் நான் சாதாரண ஏழை குடும்பத்திலே வந்து சாதாரண பள்ளிக்கூடத்திலே படித்து वंदवन. வரட்டும் மோதி பார்க்கலாம். भाइयों बहनों, ये मुकाबला दो व्यक्तियों का नहीं है. वित्त मंत्री जी, रिकाउंटिंग मिनिस्टर, आप हार्वर्ड से आए हैं, हम हार्ड वर्क से आए हैं. இது ஏதோ இரண்டு நபர்களுக்கு இடையிலான மோதல் அல்ல. நிதி அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கலாம், ஆனால் நான் கடுமையாக உழைத்து ஹார்ட் ஒர்க்கில் இருந்து வந்திருப்பவன். देश का भाग्य हार्वर्ड बदलेगा कि देश का भाग्य हार्ड वर्क बदल सकता है, ये मैं आपको बताना चाहता हूं. நாட்டை உருவாக்குவது ஹார்வர்டா அல்லது இந்த நாட்டிலே மாற்றம் கொண்டு வருவது கடுமையான உழைப்பா என்பதை பார்த்து விடுவோம். भाइयों बहनों, every state, every country tries to achieve high GDP growth rate. When Sri Atal Bihari Vajpayee left in 2004, our nation's GDP was growing at the rate of 8.06%. Today, as per your own estimates,
Mr. Recounting Minister, as per your own estimates, GDP growth rate for 2012-2013 is only 4.5%. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாடும் அதன் வளர்ச்சி விகிதத்தை நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலே 2003-2004 இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் 8.06%. ஆனால் இந்த ரீகவுண்டிங் மினிஸ்டர் இவர் நிதியமைச்சராக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே உங்களுடைய மதிப்பீட்டின்படி இந்த 2012-13 ஆண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி 4.6%. Every Indian can see it and feel it. Is this what you have achieved with your knowledge of economics? இதுதான் நீங்கள் உங்களுடைய பொருளாதார மேதாவிலாசத்தை வைத்து சாதித்திருப்பதா? On the other hand, look at what we have achieved in my state of Gujarat. In 2001, when I took over as the Chief Minister, the Gujarat GDP growth was minus 4.8%. We worked hard with our so-called limited knowledge of economics and what we have achieved. 2001 நான் குஜராத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது குஜராத் மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி -4.8%. ஆனால் எங்களுக்கு இருக்கிற ரொம்ப குறைவான பொருளாதார அறிவை வச்சு நாங்கள் என்ன சாதித்திருக்கிறோம் என்பதை பார்க்கலாம். Between 2001 and 2011-12, India grew at an average rate of 7.6%, whereas Gujarat grew at an average rate of 10.1%. This is double-digit growth. Friends, facts speak for themselves. ஆனால் உண்மைகள் மறைக்க முடியாது. 2001 2011-12 வரை இந்த நாட்டினுடைய சராசரி வளர்ச்சி விகிதம் 7.6. ஆனால் இதே காலகட்டத்திலே குஜராத்திலே நாம் சாதித்திருப்பது குஜராத் மாநில பொருளாதார வளர்ச்சி 10.1%. இரட்டை இலக்க வளர்ச்சியை நாங்கள் காட்டி இருக்கிறோம். உண்மைகளை உங்களால் மறைக்க முடியாது. ये इंटेलिजेंट रिकाउंटिंग मिनिस्टर का पराक्रम देख लिया ना? இந்த புத்திஜீவி ரீகவுண்டிங் மந்திரி உங்க வேலையினால என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்துட்டீங்களா? It is said that Gujarat government has created a lot of liabilities and we take a lot of debt. குஜராத் அரசாங்கம் நிறைய கடன்களை வாங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். लेकिन सच्चाई क्या है? The finance ministry data shows that the central government liabilities total 50 lakh crores by the end of March 2013. 50 लाख करोड़ रुपयों का कर्ज, 50 लाख करोड़ रुपयों का कर्ज, ये इनका इकोनॉमिक्स है. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் இந்த ஆண்டு இந்த நாட்டினுடைய கடன் 50 லட்சம் கோடி. இதுதான் பொருளாதார நிபுணருடைய செயல்பாடு. और ये 50 लाख करोड़ का मतलब होता है ये नेशनल जीडीपी का 50% होता है. இந்த 50 லட்சம் கோடி என்பது இந்த நாட்டினுடைய மொத்த வருமானத்தில் 50% ஆகும். All other states have incurred debt far less than central government percentage. Who has created larger debt on the public exchequer? Mr. Recounting Minister, country want to know this. ஆனால் பல்வேறு மாநிலங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய கடனின் விகிதத்தை விட மிக குறைவான விகிதத்தில் தான் கடன் இருக்கிறது.
ஆகவே இந்த ரீகவுண்டிங் மந்திரியே யார் அதிகமா கடன் வாங்கி இருக்காங்க சொல்லு. There is an act which shows that what the maximum limit of fiscal deficit is. Most of the states in India every year limit their fiscal deficit to less than 3%. But the central government who came out with the act does not follow it, and fiscal deficit is 5.2% in 2012 and 13. அதாவது ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த நாட்டிலே நிதி பற்றாக்குறை என்பது அந்த ஆண்டு நாட்டினுடைய மொத்த வருமானத்திலே 3% கீழ் இருக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசாங்கம், இவர் இந்த ரீகவுண்டிங் மினிஸ்டர் செயல்பாட்டில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி பற்றாக்குறை 5.6% இருக்கிறது. अपनी बुद्धि का अहंकार करने वाले रिकाउंटिंग मिनिस्टर, ये चेन्नई की धरती आपको पूछ रही है कि देश का खजाना तबाह कर दिया, जिम्मेवार आप है. ஆகவே இந்த ரீகவுண்டிங் மந்திரிக்கு நான் சொல்லுகிறேன், சென்னையின் மண்ணிலிருந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழித்திருப்பது நீங்கள். The Congress government did not give a good growth rate, created high debt and could not manage their finance properly. Over and above that, the latest data from 68 round of NSSO of June 2013 says all India unemployment rate is 2.2%. मेरे नौजवान भाइयों बहनों, देश के करोड़ों करोड़ों नौजवान बेरोजगार हैं. ये लेटेस्ट सर्वे भारत सरकार का कहता है कि 2.2% अनएम्प्लॉयमेंट का रेट हिंदुस्तान का है. लेकिन भाइयों बहनों, एक ऐसा व्यक्ति जो चाय बेचते बेचते यहां पहुंचा है, एक ऐसा व्यक्ति जिसे हार्वर्ड का दरवाजा भी देखने को नहीं मिला है, उस राज्य में अनएम्प्लॉयमेंट इज only 0.5%. இந்த மத்திய அரசாங்கம் வளர்ச்சி விகிதத்தை குறைவாக பெற்றிருக்கின்ற அரசு என்பது மாத்திரமல்ல, இவர்கள் அதிகமாக கடன் வாங்கி இருக்கிறார்கள். நாட்டின் பொருளாதாரத்தை இவர்கள் சரியாக நிர்வகிக்காமல் இருக்கிறார்கள். நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன், நாட்டினுடைய புள்ளி விவரங்கள் கணக்கீடு செய்கின்ற அமைப்பு, இந்த நாட்டினுடைய வேலையின்மை 2.2% என்று கணித்திருக்கிறது. ஆனால் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியினுடைய கதவை கூட பார்க்க முடியாத, டீ விற்பனை செய்து வளர்ந்த இந்த மோடியினுடைய குஜராத்திலே வேலையில்லாதவர்களுடைய எண்ணிக்கை 0.5%. भाइयों बहनों, मैं आज गर्व के साथ कहना चाहता हूं, we have the lowest unemployment rate and also the highest placement rate in the country. ஆகவே நான் பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்ள முடியும், குஜராத்திலே வேலையின்மையிலே மிக குறைந்த விகிதம் வேலையின்மை இருக்கிறது, ஆனால் வளர்ச்சியிலே மிக அதிகமானதாக இருக்கிறது. भाइयों बहनों, Congress has failed in creating jobs and people have started losing their jobs. அதே போல சகோதர சகோதரிகளை, காங்கிரஸ் வேலை வாய்ப்பை உருவாக்க தவறிவிட்டது. வேலையில் இருப்பவர்கள் வேலை இழந்து கொண்டிருக்கிறார்கள். Friends, you can decide for yourself from these figures. Dear Finance Minister, knowledge of economics does not come from books alone. ஆகவே நண்பர்களே, இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பொருளாதார அறிவு என்பது புத்தகத்திலிருந்து மாத்திரம் வந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல. What is required is good governance and care for the citizens. ஆகவே தேவை என்பது நல்லாட்சியாகும், அனுபவமாகும். The result will come if you are close to the people, know their problems and have a vision to answer it.
ஆகவே மக்களோடு நெருங்கி பழகும் பொழுது பிரச்சனை இல்லாமல் நிர்வகிக்க முடியும். This is what development is. இதுதான் முன்னேற்றம் என்பது. और इसलिए मैं कहता हूं भाइयों, हार्ड वर्क से नहीं चलता है, हार्ड वर्क से देश चलता है। और हमने हार्ड वर्क करके दिखाया है और आगे भी मैं देशवासियों को विश्वास दिलाता हूं, हम मेहनत करने में कमी नहीं रखेंगे। भारतीय जनता पार्टी की दिल्ली में सरकार बनेगी, राज्यों को अधिकार मिलेगा, संस्थाओं का सेंटिटी बनी रहेगी, देश प्रगति के राह पर चलेगा, नौजवान को रोजगार मिलेगा। ये सपना देख करके हम काम करना चाहते हैं. ஆகவே நான் சொல்லுகிறேன், ஹார்வர்டிலிருந்து முன்னேற்றம் வரப்போவதில்லை. ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பிலிருந்து தான் முன்னேற்றம் வரும். நாம் கடின உழைப்பு செய்து முன்னுக்கு வந்திருப்பவன். நாம் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி வரும் பொழுது உழைப்பதற்கு அஞ்ச மாட்டேன். அதன் மூலமாக இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்திற்கு மதிப்பு வரும், மாநிலங்கள் மதிக்கப்படும், இந்த நாடு முன்னேற்றம் அடையும். भाइयों बहनों, तमिलनाडु में मेरी देखी हुई सबसे बड़ी रैली है. एक बहुत बड़ा नजारा आपने पेश किया. सारे देश की जनता को एक नया विश्वास पैदा होगा. अगर तमिलनाडु में ये हवा है तो अब हिंदुस्तान में दिल्ली की सरकार को कोई बचा नहीं सकता. இங்கு மிகப்பெரியதொரு காட்சியை நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டிலே இந்த நாட்டினுடைய மக்கள் அனைவருக்கும் இப்பொழுது நம்பிக்கை வரும். தமிழகத்தில் இப்படி பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் இருக்குமானால் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைவது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. मैं तमिलनाडु की इन 6 पॉलिटिकल पार्टियों का अभिनंदन करता हूं, उनका स्वागत करता हूं कि वो आज आए, इस इतने बड़े जलसे को सफल बनाया और भारत को दिव्य बनाने के लिए, भारत को भव्य बनाने के लिए भारतीय जनता पार्टी के साथ कंधे से कंधा मिलाने का उन्होंने जो फैसला किया है, मैं उनका स्वागत करता हूं. இங்கே மேடையிலே இருக்கின்ற இந்த 6 கட்சிகளை சார்ந்த தலைவர்களை நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். நாட்டிலே நல்லதொரு ஆட்சி பிஜேபியின் தலைமையில் வருவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களோடு தோளோடு தோள் கொடுத்து நல்லதொரு ஆட்சியை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். मेरे तमिलनाडु के भाइयों बहनों, भारतीय जनता पार्टी का एक ही मंत्र है और वो मंत्र है विकास विकास विकास. முன்னேற்றம் 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 என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது. भाइयों बहनों, सब समस्याओं का समाधान है विकास. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது முன்னேற்றம், மேம்பாடு. सब मुसीबतों से मुक्ति का रास्ता है विकास. எல்லா பிரச்சனைகளிலும் நமக்கு தீர்வு முன்னேற்றம் தான். आपके सपनों को साकार करने का रास्ता है विकास. உங்களுடைய கனவுகளை நனவாக்குவதற்கான ஒரே வழி முன்னேற்றம். आपके बच्चों का भविष्य सुनिश्चित करना है तो रास्ता एक ही है विकास. உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டுமானால் அதற்கு கூட ஒரே வழி மேம்பாடு. माँ बेटे बहन परिवार सम्मान के साथ जी सके, उसके लिए एक ही उपाय है विकास. நம்முடைய தாய் தந்தை சகோதரர்கள் அனைவரும் மரியாதையோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் ஒரே வழி முன்னேற்றம். और इसलिए मैं आपसे अनुरोध करने आया हूं, 2014 का चुनाव विकास के मुद्दे पर लड़ा जाए, डेवलपमेंट के मुद्दे पर लड़ा जाए, हिंदुस्तान के भाग्य बदलने का संकल्प करके लड़ा जाए. इसलिए मैं आपसे प्रार्थना करने आया हूं. ஆகவே உங்களிடம் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். 2014 தேர்தல் முன்னேற்றம் மேம்பாடு என்கின்ற பிரச்சனை வைத்து நாம் செய்ய வேண்டும். அதை உங்களிடம் கேட்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். आपके साथ सहयोग के लिए आपका बहुत बहुत आभार. வணக்கம். உங்களுடைய உதவிக்கும் ஆதரவிற்கும் நன்றி, வணக்கம். मेरे साथ दोनों मुट्ठी बंद करके पूरी ताकत से बोलिए वंदे. கைய முட்டி இதுன்னு உறக்கமா வந்தேன்னு சொல்லும் பொழுது நீங்க மாத்திரம்னு சொல்லணும். वंदे மாத்திரம், 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 वंदे மாத்திரம்.